ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு வந்து மெயினாக வந்து யூட்ரஸ் இருக்கும். யூட்ரஸோட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா 2 ஃபெலோப்பியன் டியூப் இருக்கும். 2 ஃபெலோப்பியன் டியூபும் போய் ஜாயின் ஆகிற இடத்துல வந்து 2 ஓவரிஸ் இருக்கும். இதுதான் நார்மலாக வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பேபிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து மெயினாக வந்து 3 டெஸ்ட் வந்து பார்ப்போம். ஒன்று வந்து ஓவுலேஷன் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு எக்கு வந்து கரெக்டாக வளருதா, என்னைக்கு உடையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து உங்களோட ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து அடைப்பு ஏதாவது இருக்கா, இல்லை வந்து அதோட லேட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம், அங்கே பிளாக் வந்து எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் வந்து டியூபல் பேட்டன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ இன்டர்கோர்ஸில் இருப்பீங்க. இன்டர்கோர்ஸில் இருக்கப்போ வந்து செமனில் வந்து என்ன ஆகுனா ஸ்பெர்ம் வந்து ஆக்டிவாக வெஜைனா சர்விக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி யூட்ரஸ் எல்லாம் தாண்டி எந்த ஸ்பெர்ம் வந்து மொட்டைலாக இருக்கோ அது வந்து ஃபெலோப்பியன் டியூப்க்கு வந்து ரீச் ஆயிரும். ஒன்ஸ் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்து போகிற வந்து ஸ்பெர்ம் வந்து அதோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 days வந்து இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த ஓவுலேஷன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லையும் வந்து மிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சைக்கிள் லென்த் வந்து 28 days இருக்குது அப்படின்னா அதில் வந்து 14th day தான் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் வந்து நடக்கும். என்றைக்கு ஓவுலேஷன் நடக்குதோ அன்றைக்கி தான் வந்து ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த மந்த் வந்து உங்களுக்கு ரைட் ஓவரியிலேருந்து ஓவுலேஷன் நடக்குது அப்படின்னா ரைட் சைடு ஓவரியிலேருந்து ஒரு எக்கு வந்து வரும். அது வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூபோட இறுதி பகுதியை வந்து ஃபிம்ப்ரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபிம்ப்ரியா வந்து அந்த எக்கை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அந்த டியூப்பில் வந்து போகும். ஸோ இன் அண்ட் அரௌண்ட் த டைம் ஆஃப் ஓவுலேஷன் வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா டியூப்பில் தான் வந்து அந்த ஓவமும் ஸ்பெர்மும் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகி எம்ப்ரியோவாக வந்து மாறும். 3-4 days கழிச்சு தான் அந்த எம்ப்ரியோ வந்து யூட்ரஸில் போய் இம்ப்ளான்ட் ஆகி பதிஞ்சு வந்து வளர ஆரம்பிக்கும்.